உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மாவட்ட நியமன உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் கலைவாணி தலைமையில் உணவு பாதுகாப்பு அலுவலர் செல்வம் மற்றும் அலுவலர்கள் திருச்சி மற்றும் திண்டுக்கல் சாலையில் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டனர். அதில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்த ஒரு கடைக்கு ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்பட்டது. மளிகை கடைகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் 300 கிலோ கைப்பற்றப்பட்டு ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்பட்டது. தரமற்ற உணவுப் பொருள் விற்பனை செய்த 2 கடைகளுக்கு தலா ரூபாய் 3,000 மற்றும் சுகாதாரமற்ற முறையில் செயல்பட்ட ஸ்வீட் தயாரிப்பு நிறுவனத்திற்கு ரூபாய் 3,000 அபராதமும் விதிக்கப்பட்டது. மேலும் அந்த ஸ்வீட் தயாரிக்கும் இடத்திலிருந்து 3 உணவு மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆய்விற்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆய்வின் முடிவில் அந்த நிறுவனத்திற்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளனர். திடீரென உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெரியபாளையம் அருகே அரசு பேருந்துகளை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த மாலந்தூர் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் திருவள்ளூர் முதல் அவாஜிப்பேட்டை வரை இயக்கப்படும் பேருந்து இந்த கிராமத்தின் வழியே செல்லும் நிலையில் குறித்த நேரத்தில் வருவதில்லை என கிராம மக்கள் பலமுறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்தனர். இந்நிலையில் அரசு பேருந்துகள் குறித்த நேரத்தில் இயக்கப்படவில்லை என கூறி பொதுமக்கள் பேருந்துகளை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரியபாளையம் போலீசார் மற்றும் திருவள்ளூர் பேருந்து பணிமனை நிலைய மேலாளர் புண்ணியமூர்த்தி சம்பவ இடத்திற்கு வந்து குறித்த நேரத்தில் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. நடிகர் விஜயின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜயின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு திருக்கழுகுன்றம் ஒன்றிய மாணவரணி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் நரேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக வெற்றிக் கழக மாநில பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கலந்து கொண்டு ஏழை எளிய மற்றும் ஆதரவற்றோர் என 200க்கும் மேற்பட்டோருக்கு பாய், தலையணை, சேலை, போர்வை, மின்விசிறி உள்ளிட்ட பொருட்களுடன் கணினி உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார். சபாநாயகர் தேர்வு நடக்கும் வருகின்ற 24ஆம் தேதி பாஜக ஆட்சி முடிவுக்கு வரும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செய்தி மாநில தொடர்பாளர் இப்ராஹிம் உடுமலையில் பேட்டியளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் ராகுல் காந்தியின் 54வது பிறந்தநாளை முன்னிட்டு விநாயகர் திருக்கோயிலில் சிறப்பு பூஜை மற்றும் முதியோர் இல்லத்தில் ஆதரவற்றோருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செய்தி மாநில செய்தி தொடர்பாளர் மற்றும் மண்டல பொறுப்பாளருமான இப்ராஹிம் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய இப்ராஹிம், ராகுல் காந்தி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது மக்களின் கருத்தாக உள்ளது. வரும் சபாநாயகர் தேர்தலின் போது இந்தியாவிற்கான சூட்சமம் மாறும், இந்தியா கூட்டணி ஆட்சியில் அமையும் என்று தெரிவித்தார். மேலும் விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி வைத்துள்ளது என விமர்சித்து பேசினார். தமிழ்நாட்டில் அந்நிய சந்தேக நபர்கள் மற்றும் தீவிரவாதிகளின் கடல்சார் ஊடுருவலை தடுக்கும் விதமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் சாகர் கவாச் ஒத்திகை நிகழ்வு நேற்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வில் மாநில காவல்துறை, கடலோர காவல்படை மற்றும் கடலோர பாதுகாப்பு குழுமம் ஆகியோர் ஒன்றிணைந்து ஒத்திகை நிகழ்வை நடத்தி வருகின்றனர். இதனிடையே தரங்கம்பாடி கடற்கரையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மற்றும் காவல் கண்காணிப்பாளர் மீனா ஆகியோர் ஒத்திகை நிகழ்வினை நேரில் சென்று பார்வையிட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 9 காவல் ஆய்வாளர்கள், 30 உதவி காவல் ஆய்வாளர்கள், 166 காவலர்கள் மற்றும் 54 சிறப்பு காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.